கருணாஸ் பட பாணி தான். கீரு போட்ட மச்சான் முறுக்கடா வண்டி போல அப்படி சொல்லி ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நேற்று நமக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரொம்ப நாளாக வந்து நம்ம வீடியோ எதுவுமே பண்ணாமல் இருந்தோம். இப்போது பைக் ரிவ்யூவு, கார் ரிவ்யூவு, அப்புறம் கார் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி நம்ம வந்துட்டு வீடியோ இனிமேல் போட போகிறோம்னு சொல்லி பேசியிருந்தோம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்செட்டோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். யமஹாவோட எஃப்செட்டு இது வந்து வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3 2023 மாடல். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான். அவர் தான் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. நம்மள அவரோட இந்த பைக்கோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு அவரும் ஓட்டியிருக்காரு. நானும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு இந்த வண்டியோட அதாவது அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லாமல் இன்றைக்கி இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த வண்டி உண்மையாலுமே யூஸ்லெஸ்ஸா அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கணும். அதுக்காக தான் வீடியோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாலிடாக இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஒரு 57,346 வந்து ஓடிஓ மீட்டர் வந்து ஓடி இருக்குது. இதோடது உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், அது சரியாக தெரியுதான் தெரியல. 57,346 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் நாங்கள் ஓட்டின கிலோமீட்டர். ஏன்னா நம்ம ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஓட்டம்ங்கிறது, வண்டியோட ஓட்டம்ங்கிறது அதிகம். இப்போ 3 இயர்ஸில் மிச்ச வண்டி வந்து இவ்வளோ ஓடி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த வண்டி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இவ்வளோ ஓடி இருக்குது. 57,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதில் நான் வந்துட்டு ரீசெண்டாக ஊட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஒரு 10 தடவைக்கு மேலே நான் ஊட்டி வந்து மார்க்கெட்டிங் பார்ப்பேன். அப்போ இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போவேன். ஹில்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து வண்டி சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வண்டி வெர்ஷன் 1 ஆகட்டும், வெர்ஷன் 2 ஆகட்டும், எஃப்செட் யமஹா இன்ஜின் சூப்பராக இருக்கும். நல்லா தெரியும் எல்லாருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறையா மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும், பிக்கப்பு இது எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பில்டு குவாலிட்டி வந்துட்டு, அதாவது பிளாஸ்டிக் சம்மந்தமாக சொல்கிறேன். அதாவது இன்ஜின் குவாலிட்டியோ மற்ற வண்டியோட ஸ்பீடு இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. மைலேஜ்லாம் சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்குது. மைலேஜ் 50+ கொடுக்கும். ஆனால் வந்துட்டு இதோட பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1க்கும் வெர்ஷன் 2க்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா பில்டு குவாலிட்டி ரொம்பவே மோசம். இந்த ஸ்கூப்பு மாற்றியாச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல வந்து இந்த டெயில் பீஸ் உடஞ்சிருச்சு. பில்லியனில் வந்து நம்ம இப்போ ஏற்றும்போது பில்லியன் வந்து இங்கே உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டெயில் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட் ஆகிடுது. அதாவது அவங்களோட அந்த ப்ரெஷர் வந்துட்டு தாங்க மாட்டேங்குது. மிச்சம் முன்னாடி இருந்த வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற வெர்ஷன் 3ல் பில்டு குவாலிட்டி ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதுதான் இதை வந்து யமஹா ஸ்டைலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று எங்களுக்கு நாங்கள் மேஜராக இந்த வண்டியில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் நாங்கள் மாற்றி கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி கடன்னு ஒரு சத்தம் வர ஆரம்பிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கீர் போட்டு இந்த கருணாஸ் பட பாணி தான். கீரு போட்ட மச்சான் முறுக்கடா வண்டி போல அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். என்னவா இருக்குன்னு போய் பார்த்தா அந்த கீர் சாஃப்ட், அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோட பல்லு இருக்குது, நடுவில் இந்த ராடு மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா சாஃப்ட் வந்து ஃபுல்லாக உள்ளே கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி சாஃப்ட்டு தானே எவ்வளோ வரும்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு போனால் சாஃப்ட் என்னமோ 1500 தான். சாஃப்ட்டை பிரிச்சிங்கன்னா இன்ஜினே ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு 10,000 12,000 ஆயிருங்க பில்லு அப்படிங்கிறாங்க. நம்ம பிரித்து நம்ம இந்த வண்டிக்கு வந்துட்டு மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. இப்போது கொஞ்சம் ரோடு வந்துட்டு நிறைய வண்டிங்க போயிட்டுருக்கு. அதனால் சவுண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து மைக் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஹெட்ஃபோனில் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த மைக் மூலமாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த இஷ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஷோரூம்லேயே நின்றுச்சு. கிட்டத்தட்ட பில் பார்த்தீங்கன்னா 12.5 கிட்ட வந்துருச்சு. அது ஒரு மேஜர் இஷ்யூஸ் தான். ஆனால் வந்துட்டு இது யார் மேலே மிஸ்டேக்னு எங்களால் ஒன்றும் இது சொல்ல முடியல. ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ஷோரூமில் தான் மாற்றுறோம். ஷோரூம்காரங்க மாட்டினா சரியில்லையா, இல்லை அந்த சாஃப்ட் எப்படி அப்படி தேஞ்சிச்சுன்னு எங்களுக்கு தெரில. பட் மிச்சப்படியாக வண்டி மைலேஜ் இப்போ வந்து 1 லிட்டர் அடிச்சிங்கன்னா 50+ கன்ஃபார்மாக கொடுக்குது. ஃபியூவல் இன்ஜெக்ஷன் தான் வண்டி, சூப்பராக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் அதாவது பிக்கப்பு இது எல்லாமே ஆகட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்த டேங்க் சைடு வந்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மி. ஒரு 10 லிட்டர் தான் பிடிக்கும் போல். ஒரு 1000 ரூபாய்க்கு அடிக்க சொன்னோம்னாலே 900 சில ரூபாய்க்கு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்துட்டு ஃபுல்லாகிடுது. இன்னொன்று வெயிட்டு இதுலேயும் வைக்க முடியாது. நீங்கள் ஒரு அரிசி மூட்டை கூட வேணாம், ஒரு வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு இதில் வைக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது உடையிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு குவாலிட்டியான பில்டாக இல்லை. மிச்சப்படியாக வந்து வண்டி ஓட்டுறதுக்கு நமக்கு இந்த பேக் பெயின் இஷ்யூஸு இந்த மாதிரினா எதுவுமே ஒரு இஷ்யூஸ் ப்ராப்ளம்லாம் இல்லை. வண்டி அதை சும்மா சொல்லக்கூடாது. மிச்சப்படியாக எல்லாமே இந்த கார்னரிங் ஆகட்டும். பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டிவிஎஸில் வந்துட்டு டயர் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 130 வண்டியோடு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா 140 அந்த செக்மெண்ட் தான். ஒரு 140-60 வரும். நம்ம 130-70 யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வண்டியில். அது வீலை வேணால் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? சார் ஏன் குறைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பீடு,
இன்னொன்று வந்துட்டு மைலேஜ் இன்னமும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. ஆனால் அதனால் வந்துட்டு இந்த கார்னரிங் பண்ணுறது, மிச்சம் இந்த grip கிடைக்காமல் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாமே நீட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எப்பவும் போல் 100 செக்ஷன் டயர் தான் ஒரு வண்டி தான். நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஓகேவா இல்லை எப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு தான் வண்டி எடுக்கணும். நார்மலாக வந்து நீங்கள் ரெகுலர் கம்யூனிட்டர் நான் கொண்டு போவேன், ஆஃபீஸில் நிப்பாட்டுவேன், சாயங்காலம் எடுத்துகிட்டு வர்றது மட்டும் தான் ப்ரோ, நான் பெருசாக வண்டியில் வந்துட்டு வெயிட் ஏற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா, எனக்கு மைலேஜும் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் போகலாம். பெட்ரு. இது வந்து இந்த R15 இந்த வண்டிங்களுக்குலாம் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு ஒரு கார்டு கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க நல்லா. அந்த கார்டு வந்துட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வண்டியில் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே உடையாது. இல்லைன்னா இந்த பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. இது எதுனாலனா பேக்கில் பில்லியன் சீட்டில் வந்து ஒரு ஆள் ஏற்றும்போது அவங்களோட தெரியாமல் அவங்களோட தொடையில் இருக்கிற ப்ரெஷர் வந்து இதில் இறங்கிருச்சுன்னா அந்த அந்த பிளாஸ்டிக் வந்து தாங்க மாட்டேங்குது. ஏன்னா ஃபைபர் பிளாஸ்டிக் நல்லா ஹெவியான மெட்டீரியலாக இருந்தால் தாங்கும். இது வந்து கொஞ்சம் ஹெவியான மெட்டீரியல் இல்லை போல் உடனே உடஞ்சிருக்கு. இது நாங்கள் வந்து ஒன் டைமில் 2வது டைம் இது வந்துட்டு உடஞ்சிருக்குது. ஆல்ரெடி ஒரு டைம் வந்துட்டு உடஞ்சி நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். 2வது வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது டைம் இப்போ உடஞ்சிருக்கு. திருப்பி ரீஆர்டர் கொடுத்து ஒரு 10 days இருக்கும். வந்துருச்சுன்னா திருப்பி அந்த பீஸ் மாற்றணும். இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி உடையுது. இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வைஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா Yamaha சைடில் நல்லாயிருக்கும். ஏன் வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு பெரிய லெவலில் வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே ரெகுலர் FZயில் இருக்கிற மாதிரி தான். வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பிக்கப்னா மந்தவனுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணேன், என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பிக்கப் வைஸ் சூப்பராக தான் எனக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த வண்டி ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கும் உடஞ்சிருக்கா என்னங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நான் இதில் பாயிண்ட்ஸ் விட்டுருக்கேனான்னு சொல்லி நீங்களும் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்து இன்னொரு வண்டியில் வந்துட்டு வண்டியோட ரிவ்யூவோட நம்ம வீடியோவில் சொல்லிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டி 3 years யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிச்சு ஒரு ஃபைனலாக காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, நம்ம இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சுவிட்ச் போட்டேன், வண்டி இந்த ஆன் ஆகிடுச்சு. ஸ்டாண்ட் பண்ணுவோம், ஏன்னா இந்த வண்டி ஸ்டாண்ட் இருந்து ஃபஸ்ட்டு கீர் போட்டோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. வண்டியோட இதுதான் எக்ஸாஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட ஐடியல் சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இது வந்து வண்டியோட ஐடியல் சவுண்ட் இப்போ ஓடிட்டு இப்போது இன்னொரு வண்டியில் வந்துட்டு வண்டியோட ரிவ்யூவோட நம்ம வீடியோவில் சொல்லிப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலில் புதுசாக வந்துட்டு யாராவது வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஏதாவது நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.